சம்திங் கிரேசி இஸ் ஹேப்பனிங் இன் ஏஐங்க. சாட் ஜிபிடி வந்து உங்களோட பாய் ஃப்ரெண்டையும் கேர்ள் ஃப்ரெண்டையும் ரீப்ளேஸ் பண்ண போகுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஒரு 2 பாய் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் உங்களோட பார்ட்னர், கரெக்டாக இவங்க உச்சகட்டமாக என்ன பேச முடியும்? 2 பேர் வந்து உச்சகட்டமாக என்ன பேச முடியும்? பிரைவேட்டான விஷயங்கள், ஃப்ளர்ட் பண்ணுறது, ஃப்ளர்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி எந்த அளவுக்கு உச்சகட்டமாக பேச முடியுமோ அதெல்லாத்தையும் இனிமேல் சாட் ஜிபிடி வந்து உங்ககிட்ட பேசும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியோட ஃபவுண்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. டிசம்பர் மாதத்திலிருந்து சாட் ஜிபிடி வந்து உங்களுக்கு தேவையான எந்த விஷயமா இருந்தாலும், இப்போ வந்து அது ஒரு ஏஐன்னு நம்ம பேசுறப்பமே தெரியுது, ஓகேப்பா இது கம்ப்யூட்டர் பேசுதுன்னு. அந்த பேரியரை உடைச்சிட்டு அது வந்து இன்னொரு பொண்ணு அந்த சைடு இருந்து உங்ககிட்ட பேசினா எப்படி இருக்கும்? ஆர் உங்ககிட்ட இன்னொரு பையன் அங்கே இருந்து நார்மலா பேசுற கான்வர்சேஷன் மட்டும் இல்ல, இருக்கிறதுலே பிரைவேட்டான கான்வர்சேஷன், இருக்கிறதுலேயே உச்சகட்ட கான்வர்சேஷன்ஸ் இருக்கும்ல. உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்ல வரேன். பிரைவேட் 18+ கான்வர்சேஷன்ஸ் வந்து சாட் ஜிபிடி இனிமே உங்களுக்கு பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் ஒரு ஏஐ வந்து ஒரு ஹியூமனை என்னைக்குமே வந்து பெட்டரா பண்ணுது எதை பண்ணாலும். ஸோ அப்போ ஹியூமன்ஸ் வந்து ரிப்ளை பண்றதை விட, ஹியூமன் உங்ககிட்ட மறுபடியும் ஃப்ளர்ட் பண்றதை விட, அவர் உங்க பார்ட்னர் உங்ககிட்ட பதிலுக்கு பேசி இம்ப்ரெஸ் பண்றதை விட ஏஐ வந்து பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாம் அல்ட்மன், சாட் ஜிபிடியோட ஃபவுண்டர் வந்து இப்போ சொல்லியிருக்காரு. அது என்ன மேட்டர் அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம் அல்ட்மன் என்ன சொல்லியிருக்காரு. சாம் அல்ட்மன் தான் வந்து ஓப்பன்ஏஐயோட ஒரு கோ-ஃபவுண்டர். அவர் வந்து இந்த சாட் ஜிபிடிலாம் இருக்குல்ல, அதோட வந்து முக்கியமான புள்ளி அவர் தான். ஓகேவா? அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரிய ட்வீட் போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹி சேஸ் தட் சாட் ஜிபிடி வாஸ் மேட் வெரி வெரி ரெஸ்ட்ரிக்டிவ். நாங்கள் சாட் ஜிபிடி உருவாக்குறப்பமே வந்து அதை வந்து கொஞ்சம் நம்ம அதை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி உருவாக்கணும். ஒரு குழந்தைய வந்து நாங்கள் ஒரு ரோபோட்டை உருவாக்குறப்பமே இதுதான் பண்ணணும்னு நாங்கள் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதை உருவாக்கணும். காரணம் என்னன்னா, அதை ஃப்ரீயாக விட்டோம்னா அது வந்து ஃபன்னா, மனிதர்கள் மாதிரி அதெல்லாம் பண்ண முடியும். ஆனால் நாங்கள் ஃப்ரீயாக விட்டோம்னா அது யாரை எப்படி அஃபெக்ட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. நிறைய பேரை வந்து அது மூஞ்சி லட்சம் மாதிரி பதிலுக்கு பேசி விட்டுருச்சுன்னா அந்த மாதிரிலாம் எங்களுக்கு பயம் இருந்துச்சு. நிறைய பேருக்கு மென்டல் ஹெல்த் பிரச்சனைலாம் இருக்கும். அவங்க கிட்டலாம் ஏதாவது பதில் பேசி விட்டுருச்சுன்னா எங்களுக்கு பயமா இருந்துச்சு. அதனால நாங்கள் சாட் ஜிபிடியை வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு ஏஐன்னு தெரிகிற மாதிரியே தான் நாங்கள் உருவாக்கணும். பட் இப்போ அதை வந்து நாங்கள் எடுக்க போகிறோம். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்க போகிறோம். இனிமே உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஏஐ வந்து ஒரு ஹியூமன் மாதிரியே பேசும். ஓகேவா? ஹியூமன் உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி அப்படியே பேசுங்க. இமோஜி யூஸ் பண்ணும், பதிலுக்கு ரிப்ளை பண்ணும், ஃபன்னாக பேசும். உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறது வந்து கம்ப்யூட்டரா இல்லை மனுஷனான வித்தியாசமே தெரியாத அளவுக்கு இனிமேல் பேச போகுது. நாங்கள் இவ்வளோ நாள் பயந்துட்டு இருந்தது யாரோட மென்டல் ஹெல்த்தையாவது அஃபெக்ட் பண்ணிடுமாங்கிறது தான். பட் அதை பற்றி கவலைப்படாதீங்க. மென்டல் ஹெல்த்துக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இனிமேல் மென்டல் ஹெல்த் எல்லாம் அது அஃபெக்ட் பண்ணாது. இனிமேல் பகிரங்கமாக மனிதர்களாக கம்ப்யூட்டரானு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு பேச ஆரம்பிச்சிடும், ஃப்ரெண்டு மாதிரியே பேசும் அப்படின்னு சொன்னதோட 3வது ஸ்டெப் தான் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு கான்வர்சேஷன் உருவாக்கி இருக்குது. இது ஃபியூ வீக்ஸ்ல வந்து மனிதர்கள் மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். பட் அதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் டிசம்பர் மாசத்துல நாங்கள் ஏஜ் கேட் பண்ணுவோம். ஸோ அடல்ட்ஸ் 18 வயசு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம கம்ப்யூட்டர் வந்து நம்ம வயசெல்லாம் கொடுத்துட்டு தானே போகிறோம். 18 வயசு மேலே இருக்கிறவங்க கிட்ட ஏஐ வந்து கடலை போடும், எக்ஸ்ட்ரீமாக கடலை போடும். அதுக்கான ஆப்ஷனை நீங்கள் கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அது பேசும் அப்படின்னு சொல்லிட்டு சாம் அல்ட்மன் பேசியிருக்காரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிராக்ல இந்த ஃபீச்சர்லாம் இருக்குது. பட் சாட் ஜிபிடி வந்து ஜென்ரலாக பொது ஜனத்தில் அதிகமாக புழங்கக்கூடிய ஆப் இதுன்னு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி தான். ஸோ சாட் ஜிபிடி வந்து ஒரு உச்சகட்ட கடலை போடக்கூடிய, அதுக்கு எக்ஸாக்ட் வேர்டு நான் இங்கே வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன், எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்கிறதுனால. பட் உங்களுக்கு பாயிண்ட் புரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு வந்து சாட் ஜிபிடி பேச ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நீங்கள் பேசிட்டு இருக்கிறது உங்கள் ஒய்ஃபா இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா இல்லை இன்னொரு பொண்ணா, பையனா, ஹஸ்பண்டா, பாய் ஃப்ரெண்டா எதுவுமே வித்தியாசமே தெரியாது. அதை விட அவங்களோட பெட்டராக கூட பண்ண வாய்ப்பு இருக்குது. ஜென்ரலாக ஏஐ வந்து நம்ம ஒரு மேக்ஸ் ஹியூமன் கணக்கு போடுறதுக்கும் ஒரு ஏஐ பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஜென்ரலாக நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்கும் கம்ப்யூட்டர் யோசிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ அந்த கேட் எல்லாம் மூவ் பண்ண உடனே மோஸ்ட்டாக ஒரு ஹியூமன் ஃப்ளர்ட் பண்ணுறதை விட ஏஐ ஃப்ளர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை நான் சொல்கிறேன். ஓகேவா? அப்போ வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து மனிதர்கள் வந்து இது ஏஐ கிட்ட போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த ஹெர்னு ஒரு படம் இருக்குது. அதில் வந்து ஒருத்தன் வந்து கம்ப்யூட்டரே காதலிக்க ஆரம்பிச்சிருவான். கம்ப்யூட்டரோட உண்மையிலே காதலிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா மனுஷங்க அவனும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, அந்த கம்ப்யூட்டர் தான் அவனை அவ்வளோ புரிஞ்சுக்கும். அந்த மாதிரி ஆயிடுமான்னு எனக்கு யோசனை வருது. எனிவே, இது வந்து சாம் அல்ட்மன் சொன்னது. வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க. இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.